யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருமலா பால் நிறுவனத்தின் மேலாளர் 37 வயதான நவீன் பொலினேனி இவர் சென்னையில தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் தற்கொலை அல்ல, கொலை என்றும் சென்னை கமிஷனர் அருண் மற்றும் அவரது மனைவியின் உத்தரவின் பெயரிலேயே இந்த கொலை நடந்துள்ளதாக பத்திரிகையாளர் விசில் ப்ளோயர் வராகி நம்மிடம் பிரத்யேக தகவல்களை அளித்து கொண்டிருந்த நிலையில கமிஷனர் அருண் ஐபிஎஸ் செய்தியாளர்களுக்கு இந்த சம்பவம் குறித்த பல தகவல்களை வழங்கிய நேரலை காட்சிகள் ஊடகங்கள்ல ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. அந்த மெயிலில் அவர் சொல்லியிருக்கிறார், சூசைட் மெயில் அனுப்பிச்சிருக்கிறார் இல்லையா, அந்த இடத்த ஏன் அவர் சூஸ் பண்ணாருன்னு சொல்லியிருக்கிறார். இது முடிஞ்சிருச்சா சார்? நிறைய பேர் பரவாயில்ல அதோட முடிச்சுக்கோங்க. கடைசி கேள்வி வச்சுக்கோமா. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்ணதை அவர் மெயிலில் ஒத்துக்கிறார். அந்த பணத்தை வச்சு வாங்கப்பட்ட நிலம் தான் இதுன்றதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நான் விற்று திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக வருது. அவர் என்ன பண்ணுறாரு, அதே இடத்துல போய் அந்த டிஸ்பியூட்டுக்கு அந்த இடம் அதையும் அவர் அனுப்பினதாக தான் இருக்குது. அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி தான். அவர் அனுப்பிச்சது எல்லாமே அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான். இருந்தாலும் அந்த ஆஸ்பெக்ட் அவர் இதுலேருந்து வந்ததுக்கான என்னையை பார்த்து நீங்கள் கமிஷனாக தான் இப்படின்னு உறுதியாக சொல்கிறீங்கன்னா அதுக்குன்னு எல்லாம் எடுத்துக்காம அந்த மாதிரி தான். மெயில் ஒருத்தர் ஐடி கிரியேட் பண்ணி பல டீலிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா. மெயில்ன்றது அன்னைக்கு கிரியேட் பண்ண மெயில் இல்லையா. காலங்காலமாக அந்த மெயிலேருந்து எத்தனையோ மெயில் அனுப்பிச்சிருப்பாரு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் மெயில் தான். விசில் ப்ளோயர் வராகி சொன்ன திடுக்கிடும் உண்மைகள் என்னென்ன, செய்தியாளர்களுக்கு அருண் ஐபிஎஸ் காவல்துறையினர் சார்பாக அளித்த கருத்துக்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த காணொலியில பார்க்கலாம். அவர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுல 5 கோடி ரூபாயும் கொடுத்துருக்காரு. இதற்கு பின்னர் எப்படி அவர் எதற்கு போய் அவர் தற்கொலை பண்ணணும், அது இமெயில் அனுப்பிச்சிட்டு தற்கொலை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கதை மாதிரி தெரியுது. நீங்க உங்க கேள்வியிலேயே ரொம்ப மிக தெளிவாக சொல்லிட்டீங்க. கதையை நீங்க கதைன்னு சொல்லிட்டீங்க. நான் திரைக்கதை என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அவருக்கு ஒரு ஹாபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது வாகனங்களில் ஓட்டுவது, அது மலைப்பாதைகளில் காடுக்குள்ள ட்ரெக்கிங் போகிற விஷயங்கள்லாம் ரொம்ப அவர் பிடித்த விஷயம். ஏன்னா அவருடைய சம்பளமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 ரூபாய் கிட்ட வாங்குறதா தான். இப்படியாப்பட்ட ஒரு நபர் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஒரு பெரிய நிறுவனத்தில் மேனேஜர், அக்கௌண்டன்ட்ன்றது குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 பேர் இருப்பாங்க. எல்லா விதமே எவ்வளோ அமௌண்ட் வருது ஆடிட்டிங் டீம் நிறுவனத்துக்குன்னே வச்சுருப்பாங்க. ஒருத்த மட்டும் இதில் பணத்தை கையாள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பிக்கிறோம். சரி, அவன் அவன் மேலே புகார் கொடுக்குறாங்க திருவனந்தபுரத்தில். குறிப்பாக கொடுக்கப்பட்டது 24ஆம் தேதி நினைக்கிறேன். ஆக்சுவலாக புகார் கொடுக்குறாங்க எங்கன்னா சென்னை குற்றப்பிரிவு சிசிபியில் கொடுக்குறாங்க. குறிப்பாக கமிஷனர் அருண் அவர்களை சந்தித்து தான் கொடுக்குறதா தகவல். திருமலா கம்பெனியிலேருந்து நம்ம சென்னை கமிஷனரே பார்த்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, அவன் அதிகபட்சமாக சம்மன்லாம் அனுப்பப்படலை, வழக்குகள் பதிவு செய்யப்படலை, எதையுமே செய்யலை. அது வரைக்கும் எதுவும் பண்ணலை. அவனை தொலைபேசி வாயிலாகவே கூப்பிட்டு ஒரு முக்கியமான அதிகாரி அவன்கிட்ட பேசுகிறாங்க. அவரும் அதுக்கு அட்டன் பண்ணுறாரு. காவல் நிலையத்திலேருந்து ஒரு டீம் அனுப்புகிறாங்க. அனுப்பி அவன் வீட்டிலேருந்து அவன் தூக்கிட்டு வந்துடுறாங்க. கொளத்தூர் நம்ம முதல்வரோட தொகுதியாச்சே. முதல்வர் தொகுதியில் தான் எல்லாமே நடக்கும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அங்கே தான் நடந்துச்சு. முதல்வர் தொகுதினால ஒன்றும் தமிழ்நாட்டிலே எதுவுமே நடக்கலையே. அப்படின்னு என்ன சொல்கிறது, கொலையை தவிர வேறு ஏதாவது நல்லது நடந்திருக்கு. இதுக்கு அவராக தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறது, அதுவும் இமெயில் அனுப்பிச்சிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஸ்டோரி வந்திருக்குல்ல. ஆளுங்கள் நிறைய விஞ்ஞானபூர்வமாக மாறிட்டாங்க. நம்ம இமெயிலில் தான் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. உட்காந்து இந்த இமெயிலை இவங்க தான் அனுப்பணும்னு என்ன, அது உண்மை. வாட்ஸ்அப் இருக்குது, கையிலேயே வச்சிருக்காங்க. பொண்ணு அக்கா இந்த மாதிரி மெயில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த மெயில் அனுப்பப்பட்டது. அதுக்கு பின்புலமாக சொல்ல வரேன். இதெல்லாம் நமக்கு காவல்துறையில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு சந்தேகத்தை முதல்ல எழுப்புறேன்.
அவனுடைய இடம் சொல்லப்படக்கூடிய இடத்துல அவன் தான் இது பண்ணுறான்னு சொல்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த குடிசையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி தான் இருக்கும். ஆமாம், அந்த உயரம் அப்படியே போடப்பட்ட இடத்துல போயிட்டு அவன் போய் அதில் போய் தூக்கு போட்டு சாவான்னா சரி ரைட்டு, போலீஸ் சொல்கிற எத்தனையோ கதைகளில் இது ஒரு கதை. நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்ல, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருணர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருவானகத்தை எப்படி வந்து ஃபேக் என்கவுண்டர் போட்டு அந்த கேஸை முடிச்சு விட்டாங்களோ அதை மாதிரி அந்த ஏரியா தான் இப்போ எல்லாம் சுற்றி அங்கே தான் வருது. அவன் உயிர் இழந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது தான். ஏன்னா இங்கே இருக்க அதிகாரிகள் சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இதில் காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இறந்துட்டாங்கன்னு. அதன் அடிப்படையில் நம்ம வந்து பல்வேறு ஆட்கள் இல்லை, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? அதாவது இவருக்கு வந்து அவர் தான் தூக்குப்படுத்தாருன்னு எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ்? போலீஸ் சொல்றதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்களா? இப்போ கடந்த ஒரு வாரமாக ஒரு பரபரப்பான செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. நீ தமிழகமே ஒரு பரபரப்பு தான், டெய்லியும் ஒரு பரபரப்பு, அன்றாடம் 1 மணி நேரத்துக்கு ஒரு பரபரப்பு அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த செய்திங்கிறது ஒரு ஊழல் சம்பந்தமான ஒரு இதில் வந்து மாட்டிக்கொண்டவர் வந்து தன்னை மாய்த்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியோட வெளிவருது. அது என்னன்னு கேட்டால் திருமலா பால் பண்ணை. இந்த விவகாரம் பற்றி அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லா செய்திகளில் வந்தது. கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் அதில் கையாடல் நடந்திருக்குது. அது வந்து அவர் திருப்பி கொடுக்குறான்னு சொல்கிறாரு. 5 கோடி ரூபாயும் திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு பின்னர் வந்து காவல்துறை இன்வால்வ் ஆகுது. காவல்துறை சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க. சென்னை காவல்துறை ஆணையரால் இதெல்லாம் நடக்குது. அந்த நபரும், அந்த நவீன் என்கிற நபர், அதாவது அந்த ஊழலில் ஈடுபட்ட நவீன் என்கிற நபரும் வந்து தற்பொழுது உயிரை மாய்த்து கொண்டார். அவர் எப்படி உயிரை மாய்த்து கொண்டார்? இதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. இதை குறித்து இன்னைக்கு நமக்கு விசில் ப்ளோயர் அவர் வந்து பல செய்திகளை வந்து பல உண்மைகளை நம்மளுக்கு வந்து உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்துட்டே இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. வணக்கம் பராகி. வணக்கம் ஐயா. இதில் இப்போ என்னதான் நடக்குது? ஏன்னா அவர் வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அதில் 5 கோடி ரூபாயும் கொடுத்துருக்காரு. இதற்கு பின்னர் வந்து எப்படி அவர் வந்து எதற்கு போய் அவர் வந்து தற்கொலை பண்ணணும், அது இமெயில் அனுப்பிச்சிட்டு தற்கொலை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கதை மாதிரி தெரியுதே. நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே ரொம்ப மிக தெளிவாக சொல்லிட்டீங்க. கதையை நீங்கள் கதைன்னு சொல்லிட்டீங்க. நான் திரைக்கதை என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இந்த திரைக்கதை நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நவீன் என்கின்றவர் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். குறிப்பாக அவர் பல்வேறு விதமான நிறுவனங்களில் ஐசிஐசின்னு ஒரு டிகிரியை முடித்தவர். பல நிறுவனங்களில் அவர் வந்து பணியாற்றியிருக்கார். ஓகே ஓகே ஓகே. அந்த நிறுவனத்தை சார்ந்த ஒவ்வொரு நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா மிக வலிமையாக அந்த அவர் ரொம்ப மிகப்பெரிய நிறுவனங்களால் என்ன சொல்லுவாங்க, லட்சக்கணக்கான வருமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அந்த படிப்புக்கேற்ற வருமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயர் பதவி தான். உயர் பதவியில் எல்லா கம்பெனிலும் உயர் பதவியில் இருந்திருக்காரு. அவரோட குடும்பமே நல்ல படித்த குடும்பம் போல தான் இருக்கு. நிச்சயமாக அவர் படித்த குடும்பம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னென்னா இதில் அவருடைய படிப்பை முதல்ல நம்ம வந்து படிப்பை விட அவர் செஞ்ச ஒர்க் பண்ண இடங்களை பற்றி நம்ம சொல்லணும். அவர் 2010லேயே வந்து விஜிலா அண்டு சார்ட்டர்ட் அண்ட் அக்கௌண்டன்ஸில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார். 2002 2010 வரையும் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, ஆடிட்டர் கம்பெனி. அடுத்த பிறகு சங்கர் பிரசாத் அண்ட் கோ அப்படின்ற கம்பெனியில் 2011லேருந்து 2014 வரையும் அவர் அங்கே வேலை செய்கிறார், ஒர்க் பண்ணுறாரு. அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து இப்போ இந்த நான் சொன்னது எல்லாமே ஆடிட்டிங் மேனேஜர் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆடிட்டிங் மேனேஜர் ஒர்க் பண்ணுறாரு. அசிஸ்டன்ட் மேனேஜராக அக்கௌண்டன்ட் டெக்ஷனில் பல்லவா கிரெடிட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடில் ஒரு 1 year 4 months ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ 14 to 15 இது மொத்தமாக ஆரம்பத்துலேருந்து அக்கௌண்ட்ஸில் தான் இருந்திருக்காரு. அக்கௌண்ட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காரு. அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணணுங்கிறது தெரியும் அவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2017 to 2 years வந்து 1 monthல 2015 to 17 சங்கர் பிரசாத் ஒரு கம்பெனியில் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2017 to 22 வரையும் இவர் வந்து ஒரு சித்தாயின்னு ஒரு கம்பெனியில் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த லாஜிஸ்டிக் எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா 22 தான் இவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு 7 months 3 years ஒர்க் பண்ணுறாரு. அவர் பணி இருந்தால் பார்த்தீங்கன்னா
ஒரு 2 வருஷம் தான் ஆகுது ஒரு வேலைக்கு சேர்ந்து. 1.5 வருஷத்துக்குள்ளே தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு இந்த நவீன் என்பவர். அவருக்கு வந்து ஒரு ஹாபி அப்படின்னு கேட்டிங்கன்னா புது வாகனங்களில் ஓட்டுவது, அதுவும் மலைப்பாதைகளில் காடுக்குள்ள ட்ரெக்கிங் போகிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடித்த விஷயம். ஏன்னா அவருடைய சம்பளமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 ரூபாய் கிட்ட வாங்குறதா தகவல். இப்படியாப்பட்ட ஒரு நபர் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஒரு பெரிய நிறுவனத்தில் மேனேஜர், அக்கௌண்டன்ட்ன்றது குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. எந்த நிறுவனத்திலுமே ஆமாம். அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, ஒரு 4 பேராக வச்சிருப்பாங்க. பார்த்துக்கிறேன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குமில்ல. ஒரு மாதத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய திருமலா நிறுவனத்தில் நீங்கள் சாதாரண ஊரால் வச்சு நீங்கள் அமௌண்ட்டை வந்து எடுத்து கை பண்ண முடியாது. அப்படி தப்பு பண்ணியிருந்தாலும்னா கண்டிப்பாக அந்த 5 கோடி ரூபா வந்து எந்த அளவில் வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்றது. நம்ம ஏதோ பொட்டி கடை வச்சுருக்க மாதிரி ஜிபேயில் பண்ணிடலாம், கியூஆர் கோடு வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற நிறுவனங்கள்லாம் பண்ணாதுன்றது எனக்கு ஒரு தெரியும். இல்லை, நம்ம பெரும்பாலும் நீங்கள் கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பக்கா அக்கௌண்ட்ஸ் இருக்கும், பக்கா இதில் இருக்கும். டிரான்சாக்ஷன் கூட ஒரு பைசா டிரான்சாக்ஷன் கூட நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் தான் பண்ணி ஆகணும். அதெல்லாம் தெளிவாக தெரியும். இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே ஒரு பார்த்தீங்கன்னா இவங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட்டிங் டீம் இருக்கும். அந்த மெயிலில் அவர் சொல்லியிருக்கிறார், சூசைட் மெயில் அனுப்பிச்சிருக்கிறார் இல்லையா, அந்த இடத்த ஏன் அவர் சூஸ் பண்ணான்னு சொல்லியிருக்கிறார். இது முடிஞ்சிருச்சா சார்? நிறைய பேர் பரவாயில்ல அதோட முடிச்சுக்கோமா, கடைசி கேள்வி வச்சுக்கோமா. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்ணதை அவர் மெயிலில் ஒத்துக்கிறார். அந்த பணத்தை வச்சு வாங்கப்பட்ட நிலம் தான் இதுன்றதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நான் விற்று திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக வருது. அவர் என்ன பண்ணுறாரு, அதே இடத்துல போய் அந்த டிஸ்பியூட்டுக்கு அந்த இடம் அதையும் அவர் அனுப்புனதாக தான் இருக்குது. அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி தான். அவர் அனுப்பிச்சது எல்லாமே அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான். இருந்தாலும் அந்த ஆஸ்பெக்ட் அவர் இதுலேருந்து வந்துட்டான்னு என்னைய பார்த்து நீங்கள் கமிஷனாக தான் இப்படின்னு உறுதியாக சொல்கிறீங்கன்னா அதுக்குன்னு எல்லாம் எடுத்துக்காம அந்த மாதிரி தான் மெயில் ஒருத்தர் ஐடி கிரியேட் பண்ணி பல டீலிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா. மெயில்ன்றது அன்னைக்கு கிரியேட் பண்ண மெயில் இல்லையா, காலங்காலமாக அந்த மெயிலேருந்து எத்தனையோ மெயில் அனுப்பிச்சிருப்பாரு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் எல்லா விதமே எவ்வளோ அமௌண்ட் வருது ஆடிட்டிங் டீம் வந்து நிறுவனத்துக்குன்னே வச்சுருப்பாங்க. ஒருத்த மட்டும் இதில் பணத்தை கையாள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பிக்கிறோம். சரி, அவள் வந்து அவன் மேலே வந்து புகார் கொடுக்குறாங்க திருமண நிறுவனத்தில். குறிப்பாக வந்து கொடுக்கப்பட்டது வந்து 24ஆம் தேதி நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து புகார் கொடுக்குறாங்க. எங்கன்னா சென்னை குற்றப்பிரிவு சிசிபியில் கொடுக்குறாங்க. குறிப்பாக கமிஷனர் அருண் அவர்களை சந்தித்து தான் கொடுக்குறதா தகவல். திருமலா கம்பெனியிலேருந்து நம்ம சென்னை கமிஷனரே பார்த்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, கொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, கொடுத்த உடனே அவன் மேலே வந்து சம்மன் அனுப்பி கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கிங்க. அவன் அதிகபட்சமாக சம்மன்லாம் அனுப்பப்படலை, வழக்குகள் பதிவு செய்யப்படலை, எதையுமே செய்யலை. அது வரைக்கும் எதுவும் பண்ணலை. அவனை தொலைபேசி வாயிலாகவே கூப்பிட்டு ஒரு முக்கியமான அதிகாரி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அவரும் அதுக்கு அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணதுக்கு என்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறேன் மேடம், என்கிட்ட நான் பணம் எடுக்கலைன்ற மாதிரி தகவல் அங்கே சொல்கிறாரு. இவங்க அரேஞ்ச்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கனால நான் கண்டிப்பாக கணக்கு வழக்கு கொண்டு வந்துடுறேன் மேடம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பிறகு இவர் போய் நீதிமன்றத்தை நாடுறாரு. பிஜே கோர்ட்டு. பிஜே கோர்ட்டில் அவர் ஒரு ஆர்டர் வாங்குறாரு 7ஆம் தேதி. கடந்த 7ஆம் தேதி ஒரு வாங்குறாரு. என்ன வாங்குறாருன்னா, என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நான் விசாரணத்துக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன். நீதிமன்றம் கொடுத்துருச்சா? கொடுத்துருச்சு. ஆர்டரும் கொடுத்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. கொடுத்தது பிறகு அன்னைக்கே அந்த சம்மந்தப்பட்ட சிசிபி இதுமாதிரி தூக்க முடியாதோட நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, கொளத்தூர் டிசிக்கு உட்பட்ட அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு மாதாவரம் காவல் நிலையத்துலேருந்து ஒரு டீம் அனுப்புகிறாங்க. அனுப்பி அவன் வீட்டிலேருந்து அவன் தூக்கிட்டு வந்துடுறாங்க. கொளத்தூர் நம்ம முதல்வரோட தொகுதியாச்சே. முதல்வர் தொகுதியில் தான் எல்லாமே நடக்கும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அங்கே தான் நடந்துச்சு.
முதல்வர் தொகுதினால ஒன்றும் தமிழ்நாட்டிலேயே எதுவுமே நடக்கலையே, அப்புறம் என்ன சொல்கிறது? கொலையை தவிர வேறு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? நடக்கலை. ஆமாம் ஐயா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நீங்கள் பல நீண்ட கால அனுபவம் உள்ள நபர். கண்டிப்பாக. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புகாரே அளிக்காமல் இப்போ தான் வந்து சிவகங்கையில் அந்த தம்பி அஜித்குமாரோடைய இறப்பு இன்னும் அந்த மனசில் இருக்கக்கூடிய காயங்கள் நமக்கு புண்ணுக்கு ஆறத்துக்குள்ளேயே ஒருத்தனை கொண்டு வந்து அடுத்ததை ரெடி பண்ணி அதுக்கு உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்றத அந்த நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ காவல்துறை வந்து பண்ண மாதிரியே சொல்கிறீங்களே நீங்கள். ஏன்னா அதுக்கு வந்து ஃபுல் எவிடன்ஸ் இருந்தது. அஜித்குமாரோட இதுக்கு வந்து அடித்தது பண்ணது வீடியோ எவிடன்ஸோடு வந்தது. இதுக்கு வந்து அவராக தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறது, அதுவும் இமெயில் அனுப்பிச்சிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டோரி வந்திருக்குல்ல. காலங்கள் நிறைய விஞ்ஞானபூர்வமாக மாறிட்டோங்க. நம்ம இமெயிலில் தான் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. உட்காந்து இவங்க இந்த இமெயிலு இவங்க தான் அனுப்புனானுக்கு என்ன இருக்குது? அது உண்மை. வாட்ஸ்அப் இருக்குது. ஆமாம், வாட்ஸ்அப்பில் வீடியோ இருக்குது, வீடியோ பண்ணலாம், கால் பண்ண ரெக்கார்ட் பண்ணலாம், பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து எத்தனையோ இருக்குது. இன்னைக்கு இமெயிலுங்கிறது கையிலேயே வச்சுருக்காங்க. ஃபோன் பண்ணி அக்கா இந்த மாதிரிக்கான மெயில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த மெயில் அனுப்பப்பட்டது. அதுக்கு பின்புலமாக சொல்ல வரேன். இதெல்லாம் நமக்கு வந்து காவல்துறையில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு சந்தேகத்தை முதல்ல எழுப்புறேன். அவருக்கு தற்கொலை பண்ண இடம் வந்து ஒரு குடிசை. ஆமாம், ஏதோ ஒரு குடிசை பார்த்தோம் நம்ம. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு 2,50,000 சம்பளம் வாங்குற ஒருத்தன். அவனுக்கும் வீடு வாசல் இருக்குது. அவனுடைய இடம் சொல்லப்படக்கூடிய இடத்துல அவன் தான் இது பண்ணுறான்னு சொல்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த குடிசையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி தான் இருக்கும். ஆமாம், அந்த உயரம் செக்யூரிட்டியாக போடப்பட்ட இடத்துல போயிட்டு அவன் போய் அதில் போய் தூக்கு போட்டு சாவான்னா சரி ரைட்டு. போலீஸ் சொல்கிற எத்தனையோ கதைகளில் இது ஒரு கதை. நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்ல, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருவானகத்தை எப்படி வந்து ஃபேக் என்கவுண்டர் போட்டு அந்த கேஸை முடிச்சு விட்டாங்களோ அதை மாதிரி அந்த ஏரியா தான் இப்போ எல்லாம் சுற்றி அங்கே தான் வருது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவர் இந்த குடிசையில் இறந்ததாக தெளி சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு பிறகு போவோம், குடிசையில் இறந்தாரா, அது எங்கே இறந்தார், எங்கே கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து லாக் பண்ணி போட்டாங்க, எதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் லீவ் போட்டாங்க 2-3 பேர், இதெல்லாம் நம்ம பிறகு வந்து இன்வெஸ்டிகேஷன் வரட்டும். ஆனால் இந்த வழக்குக்கு பின்னாடி என்ன சம்பவம் நடந்திருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். 7ஆம் தேதி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்த பிறகு இவங்க உடனே லோக்கல் ஸ்டேஷனில் வச்சு அவனை தூக்கிட்டு வந்து இவனை வெவ்வேறு விதத்தில் மென்டலி ஹராஸ்மெண்ட்டு, ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டு இதெல்லாம் கொடுத்து தான் அவனை டார்ச்சர் பண்ணும்போது அவன் உயிர் இழந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது தான். ஏன்னா இங்கே இருக்க அதிகாரிகள் சில பேர் சொன்னாங்க எனக்கு, இந்த மாதிரி இதில் காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இது இறந்துட்டாங்கன்னு. அதன் அடிப்படையில் நம்ம வந்து பல்வேறு ஆட்கள் இல்லை, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? அதாவது இவருக்கு வந்து அவர் தான் தூக்குப்படுத்தாருன்னு எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸ்? போலீஸ் சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணீங்களா? இல்லை இது வாங்கிட்டாங்க. அப்புறம் எப்படி இவரை வந்து கஸ்டடியில் எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்குறேன் சார். காவல் நிலையத்தில் புகார் வாங்குறாங்க. புகார் வாங்கினாங்கன்னா வந்து அப்போ சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், இப்போ சென்னை மாநகரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க சார், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். மற்ற இடங்கள்லாம் வேறு மாதிரி. ஒரு புகார் வாங்கினா சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க, இல்லைன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க, அதுக்கப்புறம் விசாரணை செய்வாங்க. ஒரு சில மாவட்டங்களில் செய்கிறதும் இல்லை. அது மாதிரி தான் இப்போ சிவகங்கை மாவட்டத்தை நம்ம பார்த்தோம். அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா சென்னை மாநகரத்தில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி பொறுப்பேற்றார் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள். இந்த அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு வன்மத்தோடு தான் காவல்துறை அதிகாரியை வழி நடத்துகிறார். எனக்கு தெரியாமல் ஒரு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆரே போடக்கூடாது அப்படின்னு வாய்மொழியான உத்தரவை பிறப்பிக்கிறார். என்னங்க அவர் தான் நல்ல விஷயத்துக்கு, நல்ல விஷயங்களுக்கு, நான் அதாவது பாதிக்கப்பட்டவனே இந்த மாதிரி ஐயா எனக்கு புகார் இருக்குன்னு சொன்னால் பல இடங்களில் புகார் நிலுவையை மட்டுமே வச்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு வருஷமாக கொடுக்கப்பட்ட புகார்களை நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன். இப்போ சொல்லிவிட்டோம்னா இவனை வேறு விஷயங்கள் திசை திரும்பிடும். அது அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் காவல் நிலையத்தை பொறுத்தவரையும் ஒரு புகார் எப்படி விசாரிக்கணும்? 50 லட்சம் ரூபாய்க்கு மேற்கொண்டு ஏதாவது போகுதுன்னா சிசிபிக்கு போடணும். அங்கே ஏற்கனவே நவீன் வந்து உத்தரவு வாங்கிட்டார் நீதிமன்றத்தில். உடனடியாக இவங்க என்ன பண்ணுறாங்க, லோக்கல் போலீஸை வச்சு சட்டப் பண்ணி தூக்கிட்டு வந்து இவனை மென்டல் ஹாஸ் பண்ணுறாங்க. 7ஆம் தேதி 9ஆம் தேதி அவன் தற்கொலை பண்ணதாக காவல் நிலையத்திலிருந்து
ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. காவல்துறை வந்து செய்தி வெளியிடுறாங்க. ஏழே ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டான். நீ எப்படி தூக்கிட்டு வந்து அவனை மென்டல் ஹராஸ்மெண்ட் பண்ணுவேன்? ஓ, அது இல்லீகல் கஸ்டடி. கண்டிப்பாக இல்லீகல் கஸ்டடி. ரெண்டாவதாக இதுக்கு பின்புலமாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமலா நிறுவனம் வந்து நேரடியாக வந்து அவங்களுக்கு யார் அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் அவர்களுடைய மனைவி யமுனா தேவி என்கின்ற ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவங்க திருப்பதியில் பணியாற்றியவர்கள், சென்னையில் பணியாற்றுறாங்க. இப்போ சென்னை 2022 அவங்க வந்து அங்கே போய் வேலை செஞ்சாங்க திருப்பதியில். அது ஒரு அலிகேஷனில் தான் அந்த அம்மா போனாங்க. திரும்பவும் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பல இடங்களில் கொண்டு வந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் ஏற்கனவே உங்களுக்கு பல விஷயங்கள் அந்த அம்மா கையில் எடுக்கிறாங்க. அப்படியா? சட்ட ரீதியாக பிரச்சனையில் இவங்க தலையிடுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. ஆமாம். ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பேசிய விஷயத்தில் தீநகர் காவல் நிலையத்தில் அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அம்மையார் யமுனா தேவி மூலியமாக தான் அந்த ஒரு டாக்டருக்கு எவ்வளோ மென்டலி ஹராஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்கன்றது சங்கர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் சவுக்கு சேனலில். அதே மாதிரி அதோடைய தலையீடு அந்த அம்மா இருந்துச்சு. இப்போ இந்த நவீனுடைய கொலைக்கு பின்புலமாக இருந்தது அவரும் அவருடைய கணவர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்களுடைய ஒரு உத்தரவு இல்லாமல் ஒருத்தனை தூக்கவே முடியாது சார். இன்றைக்கி இன்ஸ்பெக்டரால் ஒரு வேலை பண்ண முடியாது சார், சிஎஸ்ஆர் போட முடியாது, எஃப்ஐஆர் போட முடியாது, ஒரு ஏசியால் பண்ண முடியாது, ஏன் டிசியாலும் பண்ண முடியாது. டிசியை மட்டும்தான் நீ கை காட்டி முடிவு பண்ணுறாங்க. ஒரு ஜாயின்ட் கமிஷனரால் பண்ண முடியாது சார். ஏன் இன்னும் சொல்ல போனால் அடிஷ்னல் கமிஷனர் இருக்காங்கல்ல, அவங்களால கூட முடியாது சார். இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பேருமே இன்ஸ்பெக்டர் செய்யலாம், ஏசி செய்யலாம், டிசி மூலியமா ஏதாவது செய்யலன்னா டிசி மூலியமா முறையிடலாம், எல்லாம் செய்யலாம். இல்லைங்க, சென்னை ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ஜூரிஸ்டிக்ஷனோட இன்ஸ்பெக்டருக்கு இருக்கக்கூடிய பவருங்க அது சார். அதுதான் இவர் வந்ததுக்கு அப்புறம் செய்ய முடியாது. இவர் உத்தரவு விட்டுருக்காரு. அப்படி ஒருத்தன் எஃப்ஐஆர் போட்டான்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்க மாட்டான். இவர் சட்டத்தை புறம்பரான செயல்பாடுகள் செய்யக்கூடிய தொடர்பு இருக்கிறாருன்னா இன்னைக்கு நேற்று நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, அந்த துணை கமிஷனரை மாத்தினதே வந்து நம்ம கமிஷனர் தானே. அதெல்லாம் ஒரு வெங்காயம் மாத்தலைங்க. யார் மாத்தினாங்க? அவர் லீவ்ல போயிருக்காரு. அந்த உத்தரவு அங்கேருந்து வந்துச்சு சார். ஒரு டெப்டி கமிஷனரால் இவ்வளோ சிறிய விஷயங்களை செய்ய முடியாது சார். முதல்ல அது செஞ்சது இல்லீகல் சார். இல்லீகலாக இருந்து அவருடைய ஈடுபாடு, அருணர்களுடைய ஈடுபாடும் அவருடைய பின்னாடி இருக்கிற மனைவி யமுனா தேவி ஐஆர்எஸ் அவர்களுடைய ஈடுபாடுல தான் இந்த திருமலா கம்பெனியுடைய அக்கௌண்டண்ட்டை தூக்கிட்டு வந்து மிதித்து அவனை தற்கொலைக்கு எவனாவது மெயில் போட்டுட்டு அவனே இப்போ அந்த குடிசையில் போய் இந்த தொங்குவானா? நல்லா யோசிக்கணும். இல்ல, நான் ஒண்ணு கேட்கறதுக்கு சாவறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்ப வந்து போலீஸ் துறைனா வந்து திரு அருண் அவர்கள் கமிஷனர் இருக்காரு. அவங்க மனைவிக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். மனைவி வந்து அவங்களுடைய பல்வேறு விதமான வருமானங்கள்ல இல்லீகல் கான்ட்ராக்ட்ல வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையுமே இவங்க தான் ஒதுக்குறாங்க. ஈரோடு பகுதியில். ஈரோடா? ஆமா, சொந்த ஊர் ஈரோடு தான் அந்த அம்மாவுக்கு. ஓ, ஓகே. ஏதோ அந்த ஈரோடுக்கு சப்ளை பண்ண இதுல வந்து ஈரோடு இல்லை சார், பணம் வந்து ஈரோடுக்கு போகுது. ஈரோடுக்கு? ஆமா, அது மண்ணில் போடுவாங்க, நகையில போடுவாங்க, எல்லாம் பினாமி வச்சிருக்காங்க. அருணுக்கே இன்னைக்கு பல நிறுவனங்கள்ல பினாமி இருக்கிறாங்க. அருணுக்கே வந்து சில பெண் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க பேர்ல கொஞ்சம் லேண்டு வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் பள்ளிக்கரணை லேண்டு இருக்குது. அது கிருஷ்ணமூர்த்தின்னு யாரோ எங்கள் பேர் டிஎஸ்பி, அவர் வந்து அந்த பள்ளிக்கரணை லேண்டை பார்த்துட்டு இருக்காரு. பள்ளிக்கரணில் ஒரு லேண்ட் இருக்குது சார், 3 ஏக்கர் இடம் இருக்குது, பல கோடி கதியுது. அது தின்னு புடுங்கினாங்க. திருச்சியில் ஒரு மிகப்பெரிய லேண்ட் இருக்கு. இதெல்லாம் அவங்க பேரில் இருக்குங்கிறீங்களா இல்லை வேற யாராவது பேர்? சார் எப்படி சார் அவன் பக்கத்தில் வச்சுப்பாங்க? அவர் பேர்ல வச்சுப்பாரு. ஒரு அரசு அதிகாரியா தெரியாதா? இவ்வளோ கிரிமினல்கிட்ட வந்து வேலை பார்க்குற ஆட்கள் ஒரு கிரிமினல் தரமாக வேலை செய்ய தெரியாதா? அம்பத்தூரில் 2 ஏக்கர் இருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள் வந்து அவர் மேலே இருக்குன்னு நான் முதலமைச்சருக்கு புகாராகவும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் புகாராகவும் கொடுக்கப்பட்டு அது விசாரணையிலையும் இருக்குது. புரியுதுங்களா? இந்த விசாரணையில நான் இவர் சிக்கிட போறன்றனால தான் என் மீது இவ்வளவு வன்மமான முறையில் பல பொய் வழக்குகளை என் மேல போட்டார். அந்த பொய் வழக்குகள் எல்லாத்தனையுமே நம்ம சிபிசிஐடிக்கு டைரக்ஷன் ஆகிருக்கோம். சிபிசிஐடி இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுக்கு இதே அருண் அவர்கள் வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த வழக்கில் ஏதாவது எஃப்ஐஆர் உங்களுக்கு விசில் ப்ளோயருங்கிறத ஒரு இதே வந்து அங்கீகாரம் கொடுத்ததே வந்து மிகப்பெரிய அளவில் வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கீகாரம் கொடுத்தது கோர்ட்ல இருந்தாலும் வந்திருக்கு உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், நான் எப்பவுமே சொல்கிறேன், ஒரு சாமானியனுடைய ஒரு தெய்வமாக வணங்கக்கூடியது தான் நீதிபதிகள். ஆமாம்.
அந்த நீதிபதிகள் இருக்கிறதுனால தான் என்னை மாதிரி உங்களை மாதிரியான ஒரு விசில் ப்ளோயர்கள் போராட முடியுது, மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு வர முடியுது. உதாரணத்துக்கு பார்த்துங்க, சிவகங்கையில் நடந்த சம்பவத்துக்கு ஒருவன் வீடியோ எடுத்தார். அந்த வீடியோ எடுத்ததனுடைய விளைவு அவர் வந்து சமூகத்தில் ஒரு விசில் ப்ளோயராக இருக்கக்கூடியவரை எப்படியெல்லாம் மிரட்டினாங்கன்னு நீங்கள் அவரே பார்த்தீங்க, பத்திரிகையில் வந்தது, அவரே பேட்டி கொடுத்தாரு. இப்போ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறதும் காவல்துறை. அது வந்து அது நம்ம ஒரு பிரச்சனையை இஷ்யூ எடுத்து வெளியே கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து நீதிமன்றமும் அதில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இவங்களால சார் கொண்டுடுவாங்க சார் காவல்துறையில். விசில் ப்ளோயரில் கொள்றதுக்கு நீங்கள் 5 பேர் செத்துருக்குறாங்க சார் இது வரைக்கும். கண்டிப்பா ஒரு மணல் மாஃபியாவை காட்டி கொடுக்கறதுக்கு போனதுக்கு அடிச்சானுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு என்ன கேட்குறேன்னா, தமிழக முதலமைச்சர் தயவு செய்து வந்து ஒரு கட்டத்துக்குள்ள காவல்துறையால் நீங்கள் எவ்வளோ அசிங்கப்படுறீங்கன்றது முயற்சி எடுக்காம, இன்னைக்கு முழுக்க இந்த சம்பவம் அத்தனையுமே காவல்துறையினால் ஏற்பட்ட விளைவுகள் தான் தமிழக முதலமைச்சருக்கு அவப்பெயர். இதெல்லாம் தெரியாமல் ஒரு கூட்டம் சுற்றி உட்காந்துக்கிட்டு அவர் மாயஜாலத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு மாயிலே வச்சு தான் நீங்கள் என்னங்க நீங்கள் ஒரு அதாவது தமிழகத்தின் தலைநகரில் நடக்கக்கூடிய செய்திகள், இந்த செய்திகள் வந்து தலைநகரத்தில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ப முடியுது? நான் இன்னைக்கு இல்லைங்க, நம்ப முடியுமா முடியலன்னு நான் சொல்கிற விஷயத்தை வச்சு முடிவு பண்ணிக்கங்க. சென்னை காவல்துறையில் மட்டுமல்ல, தமிழக காவல்துறையிலேயே பல பிரிவுகள் இருக்குது அதிகாரிக்குள்ள. டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் பேச்சை, இவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவருடைய பேச்சை அங்கே இருக்கக்கூடிய கூடுதல் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் என்னன்னு கூட கேட்க மாட்டார். இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஏடிஜிபியாக இருந்தவர் அருண், அவருக்கும் எந்த பேச்சும் கேட்க மாட்டார். உண்மையாகவே டிஜிபின்றவங்க ஒரு உயர்ந்த பதவி, அவருடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு. இவங்க எல்லாருமே முதல்வர் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய காலை பிடிச்சி நிற்கிறாங்க. டேவிட்சன் தேவாசீர்வாதம் இன்னொருத்தர் காலை பிடிச்சி நிற்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் இன்னொரு முதலமைச்சர் குடும்பத்தில் கூடிய ஒரு காலை பிடிச்சி நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு செய்திகள் நான்கும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, அதாவது வட இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள், இங்கே வேலை செய்யக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு கேங்காகவும், தமிழர்கள் பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு கேங்காகவும், 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு உள் சண்டை நடந்துட்டு இருக்குது, ஒரு மறைமுக சண்டை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்படுறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த குரூப் இவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கலைஞர் அவர்கள் பீரியடில், கலைஞருக்கு முன்னாடி அம்மையார் இருக்கும் போதெல்லாம் சொல்கிறேன், நார்த் இந்தியன் போலீஸ், சவுத் இந்தியன் போலீஸ் இருந்துச்சு. நீங்கள் சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக போலீஸ், அதிமுக போலீஸ்ன்னு இருக்கும். திமுக ஃபேவரான ஆஃபீஸர் இருப்பாங்க, அந்த அவங்க வந்து ஏடிஎம்கே வந்துச்சுன்னா பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம மணிமுத்தார் மாதிரி டேமில் தான், ராமநாதபுரம் டேமு, அந்த மணிமண்டபம், அந்த மாதிரி இடத்துல தான் போட்டு வச்சுருப்பாங்க. கேம்ப்பு அந்த மாதிரி பிடிச்சிருப்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து, நார்த் ஈஸ்ட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக வந்து போலீஸாகவே இல்லை. ஒரு மோசமான ஒரு வார்த்தைகள் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப அடக்கி வாசி சொல்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்கே சொல்லிடுறேன். கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா, இழுப்பாரா, இழுத்துட்ருக்கான சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது அண்ணா சாலையில் ஜெமினி பிரிட்ஜ் மேம்பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா அரசு அதிகாரியுடைய காரில் நின்றுச்சு. அந்த அதிகாரிகள் காரில் 2 பொக்கே இருந்துச்சு. என்கிட்ட அந்த வீடியோவும் இருக்குது. ஒரு பக்கம் எல்லோ பொக்கே, ஒரு பக்கம் க்ரீன் பொக்கே. ரைட்டில் க்ரீன் பொக்கே, லெஃப்டில் எல்லோ பொக்கே. அங்கே எங்கே சீட்டு ஏறுது இறங்குதுன்னு பார்த்துட்டே இருந்த ரிசல்ட் வந்தோடனே, ஒரு பக்கம் வந்தோடனே அதிமுக ஆட்சி அம்மையார் ஜெயலலிதாவை போகிறாங்க, முதலமைச்சராக போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லோ பக்கை தூக்கி குப்பையில் போட்டு க்ரீன் பக்கை தூக்கி சுற்றுறாங்க ரைட்டில் வளத்தில். இதெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்கேங்க. எனக்கு அதிகாரிகள் பின்ன வந்து அவங்க என்ன நினைச்ச எப்படி நடக்க முடியுமா? அவங்க வந்து எந்த ஆட்சி நடக்குதோ அந்த ஆட்சி கீழே அவங்க வந்து அதிகாரிகள் செயல்பட வேண்டியதானே. அதுதான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் அதிகாரிகள் மக்களுடைய வரி பணத்தை சாப்பிட்றாங்க. அவங்க குடும்பம் எல்லாமே சாப்பிடுது. அவங்களுக்காக தான் நாங்கள் ஆட்சி நடத்தணும். ஆட்சியாளருக்காக ஆட்சி இல்லை. ஆட்சியாளர்கள் சொல்கிறத ஒரு சில விஷயங்கள் கேட்கணும், செய்யணும். ஆனால் இந்த ஆட்சியில் ஆட்சியாளர்கள் தான் ஆட்சி நடத்துகிறாங்க, முதலமைச்சர் ஆட்சி நடத்தலை. இல்லை, இதுக்கு முன்னாடி அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேனே. நீங்கள் நடராஜ் வந்து டிஜிபி நடராஜன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து அவங்க அழகு பார்த்தாங்கல்ல. அதுதான் சொல்கிறேன் சார். ஆட்சியை நடத்துறது வேற, அரசு துறையை நிர்வாகம் பண்ணுறது வேற. நிர்வாகம் வேறு, ஆட்சியாளர் வேறு. ஆட்சி நடத்துறது யாரு? அதிகாரிகள்.
அரசு வேலைகளை, அந்த ஆட்சியாளர்களுடைய வேலைகளை அரசு அதிகாரிகள் தான் பார்க்குறாங்க. அரசியல் முழுக்க இதில் எல்லாமே ஒரு 4 IAS ஆஃபீஸரு, ஒரு 4 IPS ஆஃபீஸர் மட்டும்தான் தமிழ்நாட்டை இன்றைக்கி யார் எங்கே போடணும், எதாவது பண்ணணும், எவ்வளோ வருமானத்தை வந்து முதலமைச்சருக்கு வாங்கி தரணுன்றதை டிசைட் பண்ணிட்டு தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இது பிறகு சொல்ல வரேன், இவங்க எப்படி பின்புலமாக இருப்பாங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. முதலமைச்சர் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இருக்காங்க, எப்படி வந்து தெரியாமல் முதலமைச்சருக்கு இருக்குன்னு கேட்டீங்க. நிச்சயமாக தெரிய வாய்ப்பு இல்லை, தெரியறதுக்கான எந்த வித முகாந்தரமும் கிடையாது. அவரை சுற்றி சும்மா வெளியில் தாங்க அவர் பேசுவார் முதலமைச்சர். ஏங்க இல்லைன்னா இவ்வளோ தரமான அக்கிரமமும் அத்துமீறல் நடக்குது தமிழ்நாட்டில். குறிப்பாக சென்னை மாநகரத்தில் அருண் பொறுப்பேற்றதுக்கு பல அசிங்கத்தை தான் சென்னை மாநகர காவல்துறையால் ஏற்பட்ட விதம் வந்து அசிங்கத்தை தான் உச்சத்தில் தான் நம்ம தமிழக முதலமைச்சர் தொடர்ச்சியாக பண்றாரு. ஒரு செய்திகளும் வந்துட்டு ஒண்ணு கூட தெரியாம இருப்பார், ஒரு பேப்பர் கூட படிக்காம இருப்பார், ஒரு செல்போன் கூட பார்க்காம இருப்பார். அதனால தான் சொல்றாங்க இவரை பொம்மை முதல்வர்னு சொல்றாங்க. நான் சொல்லலை. அவர் வந்து எனக்கு நல்லா இருக்கணும், அவர் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும், ஆட்சி நடத்தணும், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறோம். அவர் வந்த உடனே சொன்னார், நான் இரும்பு கரத்தை எடுத்து நான் யாராக இருந்தாலும் என்னுடைய இரும்பு கரம் வந்து வலுவாக வேலை செய்யணும்னாரு. இப்போ தான் 2-3 நாட்களாக சர்வீஸ் போயிட்டு வந்ததா எனக்கு கேள்வி, இரும்பு கரம். அதனால இனிமேல் இன்னைக்கு ஆனால் நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. இப்போ பல மாநில முதல்வர்களை இணைத்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவே போராட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு நம்ம முதல்வர். நீங்கள் என்னடா நீங்கள் வந்து இவர் பொம்மை முதல்வர்னு சொல்கிறீங்க. காமெடி இப்படி பண்ணாதீங்க சார். நீங்கள் வேற சுப்பாரு சார். அவர் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை முடிக்க முடியாமல் உட்காந்துக்கிறாரு. இங்கே எதனா உள்ளூரில் குருவி பிடிக்க முடியாது, வெளியில் போய் நான் காக்கா பிடிக்க போகிறேன்னு சொல்கிற கதையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாட்டில் வந்து சென்னையில் எவ்வளோ தமிழ்நாடு எவ்வளோ நிர்வாக சீர்கேடு இருக்குது. ஆனால் நிர்வாக சீர்கேடு பற்றி தொடர்ச்சியாக வெளிவந்து ஊழல் கேட்குறேன். நான் கேட்குறேன் இன்னைக்கு கேள்வி, இந்த ஆட்சி நல்லாட்சின்னு நினைக்கிறீங்களா? இந்த முதல்வர் நல்லாட்சி தரான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி நான் பத்திரிகையாளர் இருந்து சொல்ல முடியாது. நான் வந்து என்ன நடக்குதோ அதை தான் கேட்குறேன் சார். வழக்கெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் சார். வாங்க சார், நீங்கள் பார்க்காத வழக்க பற்றியெல்லாம் பயம் கிடையாது. வாங்க சார், நாட்டில் போய் மைக் எடுத்துன்னு போய் நிற்க சொல்லு சார். உங்கள் இந்த கண்டிப்பாக நம்ம தமிழ் சேனல் யூடியூப் சேனல் எடுத்துட்டு மைக் எடுத்து போய் நிற்க சொல்லுங்க. நல்லவர்னு ஒருத்தர் சொல்லுங்க. நாசமா போச்சு தமிழ்நாடு 4.5 வருஷத்துல. இதை விட ஒரு ஆட்சி அவ்வளவுங்களும் எங்கேயுமே பார்க்க. சரி, நம்ம மறுபடியும் திருப்பி வருவோம். நவீனுக்கு எதனால இப்போ என்ன பண்ணார் அதை தான் அந்த நான் ஆரம்பத்தில் ஒரே விஷயம் கடைசி ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேன் சார். 44 கோடி ரூபா வந்து ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டராலேயோ டெப்டி கமிஷனராலேயோ அசிஸ்டன்ட் கமிஷனராலேயோ ஜாயின்ட் கமிஷனராலேயோ முடிக்க முடியாது. கமிஷனர் உத்தரவு பேரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆமா, இன்வால்வ் ஆவாங்க. இந்த இன்வால்வ் ஆச்சுனாலே கமிஷனர் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றம். நீதி தானே இவங்க தீட்டு வந்த இது பண்றாங்க, முயற்சி அரசு நடந்துருக்காங்க. ஆமா. சோ இது வந்து தற்கொலை அல்ல, கொலை. இது சென்னை மாநகர காவலர் தனக்கு எதை வேணாலும் தன் வன்மத்தை வச்சிருப்பாரு. பல பேர் இல்ல மெயில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கூட இருந்த ஊழியர்கள் வந்து என்னை வந்து மிரட்டினாங்க. நீ என்னதான் சரி, காவல் நிலையத்துல மிரட்டினாங்களா இல்ல இவர் மட்டும் மிரட்டினாங்களா? காவல்துறை அதிகாரிகள் வந்து செட்டப் பண்ண மெயில் சார். அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அந்த மெயில்ல ஒரிஜினலாவே அவன் மெயில் போட்டிருந்தான்னா காவல்துறை அதிகாரி என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி போனா இல்ல சொல்ல மாட்டாங்களா? சொல்லி போனா சொல்ல மாட்டானா? நான் இந்த மாதிரி நான் வந்து கோர்ட்ல போயிட்டு நான் ஆர்டர் வாங்கிட்டேன், அதை மீறி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லாம சொல்லிருக்க மாட்டானா? அதெல்லாம் சொல்லாம மெயில வந்து என்ன சொல்லியிருக்காங்க? காவல்துறையுடைய அதிகாரிங்க இன்னைக்கு வந்து கட்ட பஞ்சாயத்துடைய முழுக்க அது தற்கொலை கிடையாது, கொலை சார். சென்னை மாநகர காவல் ஆணையர்ல இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கப்படணும் சார். அப்படி நடவடிக்கை எடுக்கப்படலன்னா இந்த நாடு இன்னும் 4-8 மாசம் வரைக்கும் காத்துட்டு இருக்கான் சார். வந்து குத்தப்படாம பாருங்க ஒரு குத்து. இதுவரையும் எவனுமே அதை மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. மொத்தமா முடிச்சு விட்டு தான் தொலை பார்ப்பாங்க. இவங்களாம் காவல்துறை அதிகாரியா சார்? கட்ட பஞ்சாயத்து மாதிரி இப்படி நடந்துகிட்டு நான் என்ன சொல்றேன், ஒரு IPS ஆஃபீஸர் மேலே நமக்கு ஒரு பெரிய காவல்துறை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அந்த மரியாதைலாம் இந்த சீரழிச்சு போய் சார் இந்த 2 பேரால. டேவிட்சன் தேவாசீர்வாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் பாஸ்போர்ட்டை போட்டு தேச விரோதமான செயல்பாடு செய்கிறாரு. அந்த செயல்பாடு வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இருக்குது. இன்னும் அவருக்கு லாண்ட் ஆர்டர் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. எப்படி சார் உங்களுக்கு எதிராக வந்து வேலை செய்வாங்க அதிகாரிங்க? இந்த விஜயகுமார் ஹெட்டுங்க, அவரு என்ன ஹெட்டுங்க சார், நொண்டுங்க சார்றீங்க. எல்லாம் பண்றதெல்லாம் திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம், முடிச்சதுத்தனம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு முதலமைச்சர் உட்காந்துக்கிட்டு அவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான முள்ள மாதிரிகளை வந்து களை எடுக்காம என்ன சார் வேலை பார்க்குறீங்க? அதிகாரியா வேலை பார்க்கணும் சார். அதிகாரிகள்லாம் அரசியல்வாதிகள் வந்து மாதிரி வேலை பார்க்கக்கூடாது. அதை விட தாண்டி இன்னைக்கு இருக்கிற சில IPS அதிகாரிகள் IAS ஆஃபீஸர்லாம்
இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட்டில் தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர வேறு யாரும் சட்ட ஒழுங்கு சார் சந்தி சிரிக்குது சட்ட ஒழுங்கு அசிங்கமாக இருக்குது. அதான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கா இல்லையா? இப்ப பத்திரிகையில டெய்லி வந்துட்டு இருக்கு, செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். இந்த லா அண்ட் ஆர்டர் எல்லாம் வந்து தமிழக முதலமைச்சருக்கு இன்னும் 2 நாளுக்குள்ள சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை இது மாதிரி மாற்றம் செய்யப்படவில்லை என்றால் இந்த வழக்குல நான் நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடி அருண் என்கின்ற நபர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கார் கூட அந்த மனைவி அவர்கள் யமுனா ராணி அவர் ஐஆர்எஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க நீதிமன்றத்தை நாட போறேன். இன்னைக்கே நான் அதுக்கான வேலைகளை கண்டிப்பா அதற்கான உங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அதனாலதான் நீங்க தைரியமா எவ்வளவு பேசுறீங்க. நீங்க வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அது யாரா இருந்தாலும் சரி, எந்த எப்படிப்பட்ட அதிகாரம் நான் வந்து முதலமைச்சர் கிடையாது சார். கண்டிப்பா நீங்க வந்து பயப்படுற ஆள் கிடையாது. நீங்க வந்து வழக்கு போடுவீங்க, வழக்கு போடுங்க அப்படிங்கறது தான் எங்களுடைய இதா இருக்கும். வழக்கு போட்டு இந்த மாதிரி செயல்பாடுகளை நிறுத்த வேணுங்கிறது தான் பொதுமக்களுடைய இதா இருக்கு, ஆசையா இருக்கு. இதை நீங்க நிறைவேற்றணும். ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த செய்திகளை தைரியமா சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு விசில் ப்ளோயர் முன்னாடி இருக்காரு. அவர் போல ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி சார். வணக்கம்.